Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ஓடும் ரயிலில் சட்டக்கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த கோவையை சேர்ந்த தலைமை காவலர் ஷேக் அப்துல்லா கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்வதற்காக நமது செய்தியாளர் கோவை சுரேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுரேஷ், விவரங்களை பதிவு செய்ய. வணக்கம். ஓடும் ரயிலில் கோவை மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கோவை காவலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சட்டக்கல்லூரியில் படித்து வரும் 20 வயது கல்லூரி மாணவி ஒருவர் விடுமுறையை முன்னிட்டு கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி இரவு சென்னையில் இருந்து ரயில் மூலம் கோவைக்கு வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது ரயில் காட்பாடி அருகே வந்து கொண்டிருந்த போது மாணவியின் இருக்கைக்கு அருகே இருந்த ஆண் ஒருவர் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தார். அந்த மாணவி எச்சரித்தும் தொடர்ந்து தொல்லை கொடுத்து வந்துள்ளார். அந்த மாணவி தனது செல்போனில் வீடியோ எடுத்து சக பயணிகளிடம் காட்டி கூறியுள்ளார். உடனே அவர்கள் அந்த நபரிடம் விசாரித்த போது அவர் கோவை ஆர்எஸ்புரம் காவல் நிலையத்தில் சட்டம் ஒழுங்கு பிரிவில் பணியாற்றும் தலைமை காவலர் ஷேக் அப்துல்லா என்பது தெரிய வந்தது. அலுவலக விஷயமாக சென்றுவிட்டு ரயிலில் வந்ததும் தெரிய வந்தது. இதற்கிடையே அதிகாலையில் ரயிலில் கோவைக்கு வந்ததும் ஷேக் அப்துல்லா ரயிலில் இருந்து இறங்கி சென்று விட்டார். பாதிக்கப்பட்ட மாணவி கோவை ரயில் நிலைய போலீசில் புகார் அளித்தார். ஆனால் சம்பவம் நடந்த இடம் அரக்கோணம் ரயில்வே எல்லைக்கு உட்பட்டது என்பதால் அரக்கோணம் ரயில்வே போலீசார் விசாரணை நடத்தி தலைமை காவலர் ஷேக் அப்துல்லா மீது வழக்கு பதிவு செஞ்சாங்க. பின்னர் அவர் தற்காலிகமாக பணி நீக்கமும் செய்யப்பட்ட நிலையில் அவர் தன்னை கைது செய்யாமல் இருக்க ஜாமீன் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு சுப்ரீம் கோர்ட்டில் தள்ளுபடி செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஷேக் அப்துல்லாவை கோவை ரயில் நிலைய அருகே போலீசார் கைது செய்து அரக்கோணத்துக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு மேல ஆக போகிறது. இருந்த சூழ்நிலையிலும் தொடர் சட்ட போராட்டத்துக்கு பிறகு காவலர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். முழுமையான விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.